ராமனுடைய பன்முகங்களில் 3 பொருண்மைகளை எடுத்து இன்று அலசவிருக்கிறார்கள். அதில் முதல் பொருண்மையாக கம்பனில் நான் கண்ட ராமன் தலைவனே என்று பேசுவதற்காக அன்பு மாணவி செல்வி சுரேகா அவர்கள் வருகிறார்கள். மருந்தியலில் 4ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவி கம்பனில் நான் கண்ட ராமன் தலைவனாக என்று பேச வருகிறார். யாவையும் தாவுளவாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் என இதுகாரும் பரம்பொருளின் அம்சங்களாக கூறி வரும் கம்பன் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே என அந்த பரம்பொருளை அறம் காக்கிற நீதி வழுவாத ஒரு தலை சிறந்த தலைவனாக காட்சிப்படுத்தவே நமக்கு கட்டியம் கூறுகிறார். 2வது காரணம், வள்ளுவனின் ஆகச் சிறந்த குரல் ஒன்றை இங்கே நான் கூற விளைகிறேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இவ்வுலகிலே அறம் சார்ந்த செம்மை வாழ்வு வாழ்பவரெல்லாம் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவர் என்பது வள்ளுவம். இதுகாரும் இந்த உலகில் வாழ்ந்தவர்களுள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்டவர்கள் யார் என்பது நமக்கு தெரியாது. மக்களின் இந்த குழப்பத்தை தீர்க்க நினைத்த கம்பன் வானுரையும் தெய்வத்துள் தெய்வமாக கருதப்பட்டு வந்த ஒருவனை பூமிக்கு இழுத்து வந்து வையத்திலே வாழ்வாங்கு வாழ வைத்திருக்கிறான். அந்த மானுடன் வானுக்கும் பூமிக்குமாய் உயர்ந்து பரவி நிற்கிறான். பரம்பொருளாக அல்ல, தன் பண்புகளால் நிற்கிறான், தன் குணங்களால் நிற்கிறான். பொன் உயிர்த்த பூ மடந்தையும் புவியெனும் திருவும் இன்உயிர் துணை இவன் என நிலைக்கிற ராமன் தன் உயிர்க்கு என் கை புள்ளிது தற்பயந்தெடுத்த உன் உயிர்க்கு எரநல்லான் மண்ணுயிர்க்கெல்லாம் உறவோ என மண்ணுயிர்க்கெல்லாம் நல்லவனாய் நல்ல தலைவனாய் நிற்கிறான். நண்பர்களே, நாம் ஒன்றை நன்றாக நினைவில் கொள்ளுவோம். கம்பன் வாழ்ந்த காலம், கம்பன் இந்த பெருங்காப்பியத்தை நமக்கு படைத்தருளிய காலம் முடிமன்னர்களால் ஆளப்பட்ட ஆட்சி காலமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். மன்னன் என்பவன் உயிர், மக்களே உடம்பு என்ற தத்துவம் நிலை நின்ற காலம். மன்னர்கள் அனைவரும் கொடுங்கோளர்கள் அல்லர் என்றாலும் கூட போர் என்பது பொழுதுபோக்காகவும் பகை நாட்டு பெண்களை அபகரித்து வந்து வேளமேற்றுவது வீரமாகவும் கருதப்பட்டு வந்த சமகாலத்திலிருந்து வந்த கம்பன் நமக்கு தலைவனாக காட்டும் ராமன் இம்மையிலும் மறுமையிலும் 7 பிறவிக்கும் இன்னொரு மாதரை தன் சிந்தையாலும் தொடாதவனாக இருக்கிறான். அந்த ராமனின் தலைமை பண்பை பாலகாண்டம் தொடங்கி ராமனின் இளமை பருவம் தொடங்கி நமக்கு பட்டியலிட்டு காண்பித்துக் கொண்டே செல்கிறான். பற்றுகள் துறந்து புலன்களை அடக்கிய ஒரு மனிதனால் மட்டுமே உலகின் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த முடியும். தன்னோடு தொடர்புடையோரிடத்து வருவது அன்பு, யாவரிடத்திலும் வருவது கருணை. அயோத்தியின் இளம் குமாரனாகிய ராமன் அப்போதே தன் இளம் பருவத்திலேயே மக்களிடம் எவ்வாறு பழகுகிறான், அதுவும் மேட்டுக்குடி மக்களிடம் அல்ல, சாதாரண ஏழை எளிய மக்களிடம் எவ்வாறு பழகுகிறான் என்பதை கம்பன் காட்சிப்படுத்துகிறான். எதிர்வரும் அவர்களை யமையுட இறைவன் முதிர்திரு கருணையின் முகமலர் ஒளிரா எது வினை இடரிலை இனிது நும் மனையும் மதிதரு குமரரும் வழியர்கள் என ராமனின் கருணை வெள்ளத்திலிருந்து பிறந்த வார்த்தைகளை நமக்கு காட்டி வளர்ந்து வரும் வருங்காலத்தின் ஒப்பற்ற தலைவனாக போகும் ஒரு கதாபாத்திரத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். கம்பனின் சமகாலமாகிய மன்னராட்சி காலத்திலே ஒரு அரசன் முடிசூட்டிக் கொள்வது என்பது அரண்மனையை சார்ந்தவர்கள் கொண்டாடுகிற ஒரு நிகழ்வாகவே கருதப்பட்டு வந்தது. மாறாக ராமன் என்பவனுக்கு முடிசூட்டு விழா அயோத்தியிலே அறிவிக்கப்படும் பொழுது அயோத்தி நகரமே அதை கொண்டாடுகிறது. அந்த நகரம் எப்படி கொண்டாட்டங்களால் ஆர்ப்பரித்தது என்பதை கம்பன் அந்த காட்சியை நம் கண்முன்னே நிறுத்துகிறான். ஆர்த்தனர் களித்தனர் ஆடி பாடினர் வேர்த்தனர் தடித்தனர் சிலிர்த்து மெய் மயிர் போர்த்தனர் மன்னனை புகழ்ந்து வாழ்த்தினர் தூர்த்தனர் நீள் நிதி சொல்லினார்க்கெல்லாம் என ராமன் அரசனாக போகிற அந்த செய்தியை சொல்லியவர்களுக்கெல்லாம் நிறைந்த செல்வத்தை கொடுத்து மகிழ்ந்தார்களாம். ஒரு நாட்டை ஆளுகிற அரசு எப்படி இருக்க வேண்டும், அரசன் எப்படி இருக்க வேண்டும், அமைச்சன் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அரசியலுக்கு இலக்கணம் வகுத்த நம் தமிழ் சமூகம் ஒரு தலைவனின் பண்புகளை கூறும் பொழுது ஒரு நல்ல தலைவன் என்பவன் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிப்பவனாக இருக்க வேண்டும். நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது என்று கூறியிருக்கிறது. அயோத்தியின் ஆட்சி பொறுப்பாகிய பெரும் பொறுப்பை தயரதன் தன்னுடைய மூத்த மகனாகிய ராமனிடம் கொடுக்க விளைகிறான். புனையும் மாமுடி புனைந்து இந்த நல்லறம் புறக்க அயோத்தியின் அரசனாக முடிசூட்டி கொண்டு இந்நாட்டு மக்களுக்கு நல்லறம் புரிவாயாக என்று தயரதன் கூறும் பொழுது ராமனின் நிலையை கம்பன் காட்சிப்படுத்துகிறான். தாதை அப்பரிசு உரை செய்ய தாமரை கண்ணன் காதலுற்றிலன் இகழ்ந்திலன்
கடன் இதுவென்று உணர்ந்து யாது கொற்றவன் ஏவியது அது செயலன்றோ நீதி எற்கு என நினைந்து அப்பணி தலை நிற்றான் என்கிறான். ஒருவனுக்கு பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும். ஒரு மிகப்பெரிய அரசை ஆளுகிற பொறுப்பு ராமரிடம் கொடுக்கப்படும் பொழுது அவன் காதலுற்றிலன், மகிழ்ச்சி அடையவில்லை. அதே நேரத்தில் இகழ்ந்திலன், அதை சிறுமைப்படுத்தவும் இல்லை. ஆட்சி பொறுப்பை வழங்கியது தந்தை தயரதனாக இருப்பினும் கூட அரசவையில் ஒரு அரசனாக அவன் அதை பணித்தலால் அதை நிறைவேற்றுவது தன்னுடைய கடமையாக மட்டுமே ராமன் அதை நினைத்தான் என்று கம்பன் எழுதுகிறான். சரி, இத்தோடு மட்டும் கதை நின்றுவிடவில்லை நண்பர்களே. அவனுக்கு கொடுப்பதாக இருந்த அந்த பதவியும் பொறுப்பும் அடுத்த நாளே மறுக்கப்படுகிறது. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனேயால நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 வா என்று இயம்பினான் அரசன். சிற்றன்னை கைகேயி நான் கூறவில்லை, உன் தந்தையாகிய தயரதன், அயோத்தியின் அரசனாகிய தயரதன் உனக்கு பணித்திருக்கிறான் என்றே கைகேயி ராமரிடம் கூறுகிறாள். இந்த நிலையிலும் கூட ராமனின் முகம் சிறிதும் கூட களங்கமடையவில்லையாம். மன்னவன் பணியென்று ஆகின் நும் பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதன்றோ, என் இனி உறுதியப்பால் இப்பணி தலைமேற்கொண்டேன், மின்னொளிர் காண இன்றே போகிறேன் விடையும் கொண்டேன் என்று சொல்ல கேட்ட ராமனின் முகம் அன்றளர்ந்த செந்தாமரையை வென்றதம்மா என்று கம்பன் எழுதுகிறான். சரி, இந்த பண்புகளை வைத்து மட்டுமே ராமனை ஒரு சிறந்த தலைவன் என்று சொல்லிவிட முடியுமா என்றால் சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சிறந்த அரிதினும் அரிதான ஒரு தலைவனுக்கு அழகு அவன் அறத்தின் வழி செல்பவனாக இருக்க வேண்டும், அறம் தலை நிற்பவனாக இருக்க வேண்டும். இதையும் கம்பன் விட்டு வைக்கவில்லை நண்பர்களே. தன்னுடைய காப்பிய தலைவனாகிய ராமனை எல்லா இடங்களிலும் அறத்தை நிறுவிக்கொண்டே செல்லும் ஒரு தலைவனாகவே நமக்கு காட்சிப்படுத்துகிறான். முதலாவதாக தாடகை வதம், தன் கன்னிப்போரை நிகழ்த்திய பருவம். இதுகாரும் வசிஷ்டரிடம் தான் கற்ற வித்தைகளை களமாடுகிற, களத்தில் சோதிக்கிற ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிறது. சிலம்புகள் சிலம்பிடை செறித்த களலொடும் நிலம்புக மிதித்தனல் நெளித்த சுழி வேளை சலம்புக அனல்தருகன் அந்தகனும் அஞ்சி பிளம்புக நிலக்கிரிகள் பின்தொடர வந்தாள் என்றெல்லாம் தாடகையின் தோற்றத்தையும் அவள் செயல்களையும் பார்க்கிற ராமன் தனக்குள் கேட்கிற முதல் கேள்வி என்னவென்று தெரியுமா? இவள் ஒரு பெண், தூதரையும் மாதரையும் கொல்லக்கூடாது, ஆகவே என் கன்னிப்போரே ஒரு பெண்ணை எதிர்த்தா என்று அவன் கேட்கிறான் என்றால் எவ்வளவு பண்புடையவனாக அவன் இருந்திருக்க வேண்டும். இவள் பெண் அல்ல என்றும் இவளை கொல்வதே உனக்கான அறம் என்றும் விசுவாமித்திரர் கூறிய பிறகு நீ சொல்வது அரண் அல்லதாக இருப்பினும் சரி அதை நான் செய்வேன் என்று ராமன் கூறும் பொழுது அறம் காக்கிற ஒரு தலைவனாக மட்டுமில்லாமல் அதற்கும் மேலாக குருவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு தலைவனாகவும் கம்பனின் ராமனை நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, இளையவனாகிய ராமன் மட்டுமே அறத்தின் வழி நின்றானா என்றால் அல்ல. யுத்தகாண்டத்திலே தன் வாழ்நாளிலேயே தனக்கு பெருந்தீங்கிழைத்து தன்னுடைய மனைவியை கவர்ந்து சென்ற ராவணனிடத்திலே அவன் அறத்தை நிலைநிறுத்துகிறான். போர்க்களத்திலே நிராயுதபாணியாக நின்று கொண்டிருந்த ராவணனிடம் சென்று ஆளையா உனக்கு அமைந்தன மாறுதம் அறைந்த பூளை ஆயின கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினன் நாகு இளங்கபுகின் வாழை தாவரு கோசல நாடுடை வள்ளல் என இவ்வுலகிலே அறத்தை காக்க வந்த ஒரு தலைவனாக ராமனை கம்பன் நம் நெஞ்சங்களிலே நிறுத்திவிட்டு செல்கிறான். முத்தாய்ப்பாக ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல், இதை நிலைநாட்ட வந்த தலைவன் தான் கம்பன் நமக்கு காட்டும் ராமன். அவன் வில்லை எய்தினான், எதிராளி வீழ்ந்தான் என்று ஒரு இடத்தில் கூட கம்பன் கூறியது கிடையாது. அந்த தலைவன் பயன்படுத்திய வில்லுக்கு கூட ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தை வைத்திருக்கிறான். முதலாவதாக தாடகை வதம். தாடகை நெஞ்சில் பாய்ந்த அந்த அம்பின் வேகத்தை சொல்ல வந்த கம்பன் கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே என்கிறான். கற்றறிந்த நல்லோர் கல்வியறிவில்லாத புல்லர்க்கு சொல்லும் நல்ல பொருள் விரைந்து வீண் போவதற்கு ஒப்பானது என்று கூறியிருப்பான். இரண்டாவதாக வாளியை எய்த அம்பு. வெறுமனே எதிராளியின் நெஞ்சத்தை பிளந்து குருதி கொட்டச் செய்வது மட்டுமே ராமனின் வில்லின் நோக்கம் அல்ல. அது மிகப்பெரிய போதனைகளை செய்திருக்கிறது, மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறது. அந்த அம்பு எப்படி சென்றதாம்? கார் உன் வார் சுவை கதலியின் கனியினை களியச் சேரும் ஊசியில் சென்றது, நின்றது என் செப்ப நீரும் நீர்தரு நெருப்பும் வன் காற்றும் கீழ் நிவந்த பாரும் சார்வழி படைத்தனன் உரத்தை அப்பகழி அந்த அம்பு சென்று துளைத்த மார்பு எப்படிப்பட்டதாம்? நீரும் நீர்தரு நெருப்பும் வன் காற்றும்
கீழ்ந்து வந்த பாரும் சார்வழி படைத்தனன் உரத்தை அந்த மார்பை எப்படி சென்று துளைத்ததாம்? கார் உண்வார் சுவை கதலியின் கனியினை களியச் சேரும் ஊசியின் சென்றது நின்றது. என் செப்ப என்ன சொல்றது? அப்பகலியிலே அந்த அம்பிலே ராமநாமம் பார்க்கிற வாலி பார்த்த மறுகணமே ராமனை ஏசத் தொடங்குகிறான். என் உற்றா என் செய்தா என்றெல்லாம் இகழ்ந்து பேசுகிறான். இவ்வாறாக ராமனுக்கும் வாலிக்கும் நடக்கிற அந்த விவாத போக்கிலே ராமனை ஒரு சிறந்த தலைவனாக ஒரு இடத்திலே நான் பார்க்கிறேன். ஒரு தலைவன் ஏவிய வில்லானது எதிராளியை கொள்ளாது. மாறாக அவன் சாகிற தருவாயிலே அதுவரை அவனுக்கு இல்லாத ஒரு ஞானத்தையும் அறிவையும் புகட்டி செல்லும். இதை ஒரு பார்வையாளனாக இல்லாமல் வாலியின் வாயிலாகவே கம்பன் எழுதுகிறான். ஏவுகூர் வாலியால் எய்து நாய் அடியனேன் ஆவிவோம் வேலைவாய் அறிவு தந்து அருளினாய். மூவர் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ தருமம் நீ பகையும் நீ உறவும் நீ என ஆவி போகிற வேளையிலே வாளிக்கு ஞானம் புகட்டியது ராமனின் வில். மூன்றாவதாக ராவணனை எய்த அம்பு. அந்த அம்பு என்ன செய்தது என்பதை ராவணனின் வாயிலாக இல்லாமல் ராவணனின் மனைவியாகிய மண்டோதரியின் வாயிலாக கம்பன் கூறுகிறான். வெள்ளருக்கன் ஜடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாறோ கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக் கருதி உடற்புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி என ராவணனிடத்தே ராமன் எய்த அந்த அம்பானது ராவணனின் உடலை துளைத்து உள்ளே சென்று தேடியதாம் சீதையின் ஞாபகம் எங்கேனும் எஞ்சி இருக்கிறதா என்று. ஆக ஒரு தலைவனை அவன் போற்றிய இடங்களை தாண்டி ஒரு தலைவன் பயன்படுத்திய வில்லை அவன் போற்றிய இடம் நம்மால் தலைமுறைக்கும் கூறப்படும் ஒரு இடமாக திகழ்கிறதென்றால் கம்பன் ராமனை ஒரு தலைவனாக காண்பிக்கவே நினைத்திருக்கிறான் என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஒரு கடவுளாக அவன் காட்சிப்படுத்தி இருந்தால் 12 ஆழ்வார்களில் கம்பத்தாழ்வார் 13வது ஆழ்வாராக இருந்திருப்பாரே ஒழிய இந்த கம்பராமாயணம் ஒரு மிகச்சிறந்த சமய நூலாக இருந்திருக்குமே ஒழிய ஒரு சிறந்த காப்பியமாக நமக்கு கிடைத்திருக்காது. இன்னும் சொல்ல போனால் ராமாயணத்தை படிக்காதவர்கள் கிராமத்து வழக்கில் கூறப்படும் ராமாயண கதைகள் என ராமாயணத்தை ஒட்டி எத்தனையோ கணக்கான கதைகள் இந்த நாட்டிலே உலவி வருகின்றன. இதனை ஆராய்ந்து எழுதும் ஆராய்ச்சியாளர்களுக்கு மத்தியிலும் ராமாயணம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வெறும் பக்தர்களுக்கு மட்டுமே போய் சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு சமய நூல் காற்றின் வெளிகளிலே இத்தனை நூற்றாண்டுகள் தாண்டியும் மிதந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் ராமனை கம்பன் தலைவனாக காட்சிப்படுத்தியதால் மட்டுமே. ராமன் கடவுள்தான் பரம்பொருள்தான் என்று குறிப்பாலும் குறிப்புகள் தாண்டியும் கம்பன் கூறியிருந்தாலும் கூட தலைவன் என்பதை அடிக்கோடிட்டு எல்லா இடத்திலும் கூறியிருக்கிறான் என்று கூறி எனக்கு நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல் நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். கம்பகாவியத்தில் காப்பிய தலைவனை கம்பன் எவ்வளவு தூரம் புகழ்ந்தாரோ அதே அளவிற்கு எதிர்மறை தலைவனையும் புகழ்ந்திருக்கிறார். ராவணனை பற்றி கம்பர் எழுதியிருக்கிறத பார்த்தா மெய் சிலிர்த்து விடும். ஆனால் ஏன் அவர்கள் மாண்டு போனார்கள்? கும்பகர்ணன் எவ்வளவு பெரிய வீரன், இந்திரனை தலையில தூக்கி போட்டு அடித்தவங்க. ராவணனுடைய மகன் மேகநாதன் இருக்கிறானே, அவனுடைய பெயரே மறைந்து இந்திர சித்தன் என்று மாறியது. இம்மூவரும் அவர்களுடைய பெருமைகள் உண்மையிலேயே போற்றத்தக்கது. ஆனால் ஏன் அவர்கள் மாண்டு போனார்கள் என்னால் அவர்கள் அத்தனை பேரும் வெறும் வீரர்களாக இருந்தார்கள், தலைவர்களாக மாறவில்லை. அவையிடம் சென்று கேட்டால் அவைதான் சொல்வாள், புலனைந்தும் வென்றால் கண் வீரமே வீரம் என்று அவை சொல்வாள். என்ன அர்த்தம்? உணர்வுகளுக்கு ஆட்பட்டு போர் செய்பவன் வெறும் வீரன் தான். ஆனால் உண்மையான தலைவன் என்பவன் உணர்வுகளை அப்புறப்படுத்தி விட்டு தர்மத்தின் வழியில் நின்று போர் செய்பவன். ராமன் அப்படிப்பட்ட தலைவனாக இருந்தான். முதல் நாள் போர், இது வான்மீகத்திலேயே கிடையாது, அதை அழகாக மாணவி எடுத்து சொன்னாள். முதல் நாள் போர் என்பது கம்பன் வைத்த மாற்றம். முதல் நாளிலேயே காப்பியத்தினுடைய எதிர்மறை தலைவன் ராவணன் வந்து ராமனோடு சண்டை போடுகிறான். எல்லாம் தோத்தாச்சுங்க. நிராயுத பாணியாக நிற்கக்கூடிய ராவணனை ஒரு அம்பு போட்டு ராமன் நினைத்திருந்தால் கொண்டிருக்க முடியும். எந்த பகைவன் அவன்? தன்னுடைய காதல் மனைவியை இன்னமும் சிறை வைத்திருக்கக்கூடிய பகைவன். அப்பவே கொண்டிருந்தா கதை முடிஞ்சிருக்குங்க. ஆனால் அவன் திருந்துவதற்கு கூட ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்று ஆளையே உனக்கு அமைந்த யாவும் மார்தம் மறைந்த பூளையாயின கண்டனை இன்று போய் போருக்கு நாளை வா என்று நல்கின நாகிலங் கமுகின் வாளை தாவுரு கோசல நாடுடை வள்ளல்னு கம்பர் பாட்டு எழுதலையா? இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா. பேராசிரியர் இளம்பரை மணிமாறன் ஒரு அழகான நயத்தை சொல்வார்கள்.
இன்று போய் நாளை வா அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னிப்பு கேட்கறதா இருந்தால் இன்னைக்கே கேட்டுக்கோ, சண்டைனா நாளைக்கு வான்னு அர்த்தம். அம்மா தன் பகைவனுங்க வாழ்நாள் எதிரிக்கும் ஒரு தலைவனால் எப்படிங்க மன்னிப்பை கொடுத்து விட முடியும்? காரணம், உணர்வுகளுக்கு அடிமைப்பட்டவனாக ராமனை ஒரு நாளும் கம்பன் படைக்கவில்லை. அதனால் தான் தலைவனுக்கும் தலைவனாக அவன் திகழ்கிறான் என்று பேசிய மாணவிக்கு உங்கள் அத்துணை பேருடைய சார்பில் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தை சொல்லி, அடுத்ததாக கம்பனில் நான் கண்ட ராமன் தோழனாக என்று பேசுவதற்கு வருகிறார் செல்வி ஹேமவர்தினி அவர்கள். கம்பனில் நான் கண்ட ராமன் தோழனே என்று பேச வாருங்கள். ராமனாக இந்த பரமன் நமக்காக இறங்கி வந்து பலருக்கும் பலவிதமான உறவுகளில் அழகு செய்தாலும் கூட தோழனாக நான் கண்ட ராமன் என்பவன் இன்னும் அணுக்கமானவன், இன்னும் நம்மிடையே இறங்கி வந்து நம்மிடையே நெருங்கி பழகியவனாக நான் பார்க்கின்றேன். வைணவ தத்துவத்தில் ராமனை அல்லது திருமாலை பொதுவாக சக தோழனாக பார்க்கின்ற மரபு என்பது மிகவும் முக்கியமானது, மிகவும் அழகானதும் கூட. கணிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடை சென்னா புலவன் யான் போகின்றேன் நீயும் உந்தன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள் என சொன்ன மாத்திரமே, திருமழிசையாழ்வார் சொன்ன மாத்திரமே உடனே தன்னுடைய பைனாகப்பாயை சுருட்டி கொண்டு எழுந்த அதே திருமால் தான் கணிக்கண்ணன் போகவில்லையாம், நீ மீண்டும் படுத்துக்கொள் என சொன்னவுடன் மீண்டும் அதேவாறு சென்று சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக நிற்கின்றான் எனில் தன்னிடம் தோழனாக உரிமை பூண்ட அடியவருக்காக அந்த இறைவன் எந்த எல்லைக்கும் சென்று நம்மை நெருங்குவான் என்பது பொருள். ஆம், அடியவர் என்ற பதம் சரியானதுதான். ஏனென்றால் என்னதான் நாம் இறைவனை தோழனாக பார்க்க வேண்டும் என நினைத்தாலும் கூட நம்மிடம் பெரிதும் மேலோங்கி இருப்பது அவன் ஆண்டான் நாம் அடிமை என்பதுதான். ஆனால் இறைவனே தன்னை தோழனாக ஆக்கிக் கொண்டு நம்மை பார்க்கின்ற பொழுது அவன் இன்னும் இன்னும் நமக்காக 1000 மடங்கு நெருங்கி வருகின்றான் தானே அர்த்தம். அப்படித்தான் கம்பராமாயணத்திலும் கூட ராமன் இங்கு தன்னை தோழனாக முன்னிறுத்தி கொண்டு தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து எளிவந்து உதவக்கூடிய ராமன் தன்னை தோழனாக எவ்வாறு முன்னிறுத்திக் கொள்கிறார் என்பதுதான் என்னுடைய உரை. தன்னிடம் அன்பின் வந்த நண்பர்களிடத்து தன்னையே அடிமையாக்கி கொண்ட ராமன் தான், அந்த அண்ணல் தான் ராமன் என மூமு இஸ்மாயில் அவர்கள் கண்ட ராமன் தான் தோழனாக நான் கண்ட ராமனும். பேசும் இடங்களில் எல்லாம் குகனும் சரி, சுக்கிரீவனும் சரி, அனுமனும் சரி நாயேன் என சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு நாயேன் என அடிபணிந்த பொழுதிலும் கூட ராமன் அவர்களை எப்படி பார்க்கிறான் என்பதுதானே கேள்வி. தோழனாக நின்ற ராமன் அவர்களை எப்படி பார்க்கிறான் என்ற கேள்விக்கு விடையளிக்குமாறு தான் என்னுடைய உரை இந்த அவையில் இருக்க போகிறது. முதன்மையாக தோழனாக நான் கண்ட ராமன் எந்த பாகுபாடுமே அற்றவன், எந்த பாகுபாடும் அற்றவன். குகனை கம்பன் முதலாக அறிமுகம் செய்யும் பொழுது எப்படி அறிமுகம் செய்கின்றார்? அவன் கரை படிந்த வாளினை உடையவனா, அவன் பாம்பினுடைய விடம் போன்ற பார்வையை உடையவனா. இன்னும் சொல்கின்றான், பித்தன் போல பேசும் இயல்பு கொண்டவன் தான் குகன். முகத்தில் நகையே இருக்காதாம், நகையில் முகத்தினன் தான் குகன். ஆனால் அப்பேற்பட்ட குகனையும் கூட இந்த ராமன் எப்படி பார்க்கின்றார்? தீரா காதலனாகும் என கருணையின் மலர்ந்த கண்ணன், யாதினும் இனிய நண்பர், இருத்தி ஈண்டு எம்மோடு என்று தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான் அல்லவா. கிட்கிந்தையில் ஒரு மலையில் பயந்து போய் வாழ்ந்து கொண்டிருந்த வானரத்தை கண்டு ராமன் சொல்கின்றான், புனை மலர்ந்த தடக்கை நீட்டி போந்து இனிது இருத்தி என தன்னோடு சேர்த்து கொண்டவன் தான் ராமன். அதுவும் எப்படி அன்பு பூண்டுகிறான் என்றால், முன்னர் ஈட்டிய தவமும் பின்னர் முயற்சியும் எய்ந்தது ஒத்தார் போல அன்பு கொள்கின்றான். கம்பர் ஒரு வார்த்தை போடுகின்றார், ஆய அன்பினோடு அளவலாவினார். அப்பேற்பட்ட பெரும் நட்பு கொண்டவனாக ராமன் திகழ்கின்றான். தம்மின் பெரியாரோடு மட்டும்தான் நட்பு கொள்ள வேண்டும் அல்லது தனக்கு சமமானவர்களோடு தான் நட்பு கொள்ள வேண்டும் என்ற மனித குலத்து கட்டுப்பாடுகள் அனைத்தையும் தூர வைத்துவிட்டு ஒரு வேட்டுவ குலத்தனையும் ஒரு அசுர குலத்தில் தோன்றிய ஒருத்தனையும் வானரத்தையும் கூட தன்னுடைய நிலைக்கு உயர்த்தி அவர்களை நண்பனாக பூண்டு கொண்டவன் தான் இந்த ராமன். நான் உன்னுடைய நண்பன் என புறத்தில் மட்டுமே ராமன் நிற்கவே இல்லை,
அவர்களுடைய இன்பத்தையும் துன்பத்தையும் பகையையும் உறவையும் அவர்களுடைய வெற்றியையும் தோல்வியையும் எல்லாவற்றையும் தன்னுடைய தோள் மீது சுமந்தவன் இந்த ராமன். இந்த ராமன் குகனிடம் சொல்கின்றான், உன் கிளை எனது அரோ, உன் கிளை எனது அரோ, உறுதுயர் உறலாமோ, என் கிளை இதுக்கா, என் ஏவலின் இனிது என்று தன்னோடு சேர்த்து கொண்டான். அதே போல்தான் சுக்கிரீவனிடம் சொல்கின்றான், உந்தனக்குரிய இன்ப துன்பங்கள் உள்ள முன்னால் சென்றது போக மேல் வந்து உருவன தீர்ப்பல் அண்ணன் நின்றன எனக்கும் நிற்கும் நேர் என அவனுடைய அனைத்து இன்ப துன்பங்களையும் சேர்த்து கொண்டவன். அது மட்டுமல்லாது தீது தீர்ப்பது என் சிந்தை கருத்து அரோ என அவனுடைய அனைத்து தீதுகளையும் தீர்த்து வைத்தவன் தான் இந்த ராம். ஒரு இடத்தில் இன்னும் விஞ்சி செல்கின்றான், மற்றி நீ உரைப்பது என்னே, வானிடை மண்ணில் நின்னை செற்றார் என்னை செற்றார், தீயரே எனினும் உன்னோடு உற்றார் எனக்கும் உற்றவர், என் கிளை உனது, உன் கிளை எனது, என் காதல் சுற்றம் உன் சுற்றம், நீ என் இன்னுயிர் துணைவன் என ஏற்றுக்கொள்கின்றான். முழுவதுமாக உனக்கு பகைவராக இருந்தால் அவர் எனக்கும் பகைவர்தான், அவர் தீயவராகவே இருந்தாலும் கூட உனக்கு உறவினர் என்றால் அவர் எனக்கும் உறவினர் தான், நீ என்னுடைய இன்னுரை துணைவன் என சொல்கின்றான். குறிப்பாக இங்கு நாம் பார்க்க வேண்டியது, தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார் என அறத்தின் மூர்த்தியான் பேசுகின்றான் எனில் அவன் நட்பின் உச்சத்தை அடைந்து விட்டான் என அர்த்தம். இன்னொரு இடத்தையும் பாருங்கள், வீடனன் ராவணனை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று ராமனையும் பிறரையும் அழைத்துச் செல்கின்றான். அப்போது இவன்தான் ராமன் என வீடனன் அறிமுகம் செய்து கொண்டிருக்கும் மாத்திரமே சுக்கிரீவன் எதையும் பார்க்காமல் சற்றும் யோசிக்காமல் படைகளை எல்லாம் கடந்து பாய்ந்து ராவணன் மீது குதிக்கின்றான். குதித்தவுடன் ராமன் சொல்கின்றான், இது சற்றும் எதிர்பாராத விஷயம்தான், சற்றும் யோசிக்காமல் செய்யப்பட்ட ஒன்றுதான். ஆக இவன் சொல்கின்றான், ராமன் என்னை கெடுத்தது உன் வெகுளி என்றும் கூட சொல்லிவிட்டான். ஆனாலும் கூட தன்னுடைய இன்னுயிர் துணைவன் அல்லவா, அவன் போய்விட்டான். ராவணனிடம் போனவன் நெடுநேரம் மீளவே இல்லை, இன்னும் வரவே இல்லை. ஆக அவனை கண்டு அஞ்சிய இன்னும் வரமாட்டானா என ஏங்கி போன தோழனாக நின்ற ராமன் சொல்கின்றான், இந்நிலை விரைவின் எய்தாது இத்துணை தாழ்த்தியாயின் நல் நுதல் சீதையால் என் ஞாலத்தால் பயன் என் என கேட்கிறான். தன்னுடைய துணைவன் தன்னுடைய தோழன் வரவில்லை. ஆக முதன்மை குறிக்கோளான தன்னுடைய வாழ்வினுடைய முதன்மை குறிக்கோளான சீதையை அடைதல் என்பதையே கூட அவன் சற்று உள்ளம் தடுமாறுகின்றான். தன்னுடைய சுய வாழ்வையே தள்ளி வைத்துவிட்டு தன்னுடைய தோழனுக்காக ஏங்கக்கூடிய ஒருவனாக நான் கண்ட ராமன் இருக்கின்றான். அழிவினை நீக்கி யாருய்த்து அழிவின்கல் அல்லல் உழப்பதாம் நட்பு என வள்ளுவர் கூறியது போல அனைத்து துன்பங்களையும் பெரும்பான்மை பங்கு கொண்டவன் நான் கண்ட ராமன். தன்னிடம் எவ்வளவு அடிபணிகிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களை மேலெழுப்பி தன்னோடு இணைத்து கொண்டவன் தான் ராமன். குகன் வந்து நிற்கின்றான், தேவா நின் கழல் சேவிக்க வந்தனன், நாவாய் வேட்டுவன் நாயடியேன் என சொல்கின்றான். நாயடியேன் என சொன்ன குகனிடம்தான் ராமன் சொல்கின்றான், என் உயிர் அணையாய் நீ. நாயடியேன் என சொன்னவனிடம் கூறிய வார்த்தையை பாருங்கள், என் உயிர் அணையாய் நீ, இளவல் உன் இளையான் இந்நன்னுதலவள் நின் கேள், நளிர்கடல் நிலமெல்லாம் உன்னுடையது, நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன் என சொல்கின்றான். அன்பின் மிகுதியால் குகன் சொன்ன வார்த்தை நாயடியேன் என்பது அதே அன்பின் மிகுதியால் தோழனாக நின்ற ராமன் சொல்கின்றான், நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன் என முழுவதுமாக தோழனாக நின்ற ராமன் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் ஒப்புக் கொடுக்கின்றான். கால முழுமைக்கும் பக்தனாக மட்டுமே அல்லது தொண்டனாக மட்டுமே வாழ்ந்து வந்த அனுமனை ராமன் எப்படி பார்த்தான் என்பது ஒரு கேள்வி. முழுவதுமாக தன்னை ஒப்பு கொடுத்து நின்ற அனுமனை பார்த்து ராமன் சொல்கின்றான், பாக்கியம் முறுக்கொண்டது ஒப்பாய் என சிலிர்த்து, முன்னது ஆக்கிய மூவுலக ஆக்கிய முதலோன் பின்னது ஆக்கிய பதம் நினக்கு ஆக்கிறேன் பெற்றாய் என பரமபதத்தையும் நல்கி, அது போதாது என ஒரு இடத்தில் அவனை தொடர புள்ளுகிறான். ராமன் அனுமனை தொடர புள்ளுகிறான். அது போதாது என மற்றொரு இடத்தில் இருக புள்ளுகிறான்.
அதுவும் போதாது என நட்பின் மிகுதியாக அனுமனை மிக ஆசையோடு மிக அன்பு கலந்து அழைக்கின்றான். போருதவிய தின்தோளா பொருந்துற புள்ளுக என மார்போடு கட்டி அணைத்துக் கொண்டான் ராம். ஒரு கட்டத்தில் தோழமையாக ராமன் ஏற்றுக்கொண்ட யாவரையும் அவன் தம்பியராக மாற்றிவிட்டானே என்ற கேள்வி நமக்கு வரலாம். இவர்கள் யாவரையும் அவன் தம்பியாகத்தானே சொன்னான் கடைசியில் என்று. நான் பார்க்கிற பார்வை என்பது தோழன் என்ற நிலை தம்பியர் என்ற நிலையாக மாறுவது கிடையாது, அது மாற்றம் கிடையாது. ஆனால் அந்த காலச்சூழலில் தோழன் என்ற நிலை என்பது தம்பியர் என்ற நிலையாக நிறைவு கொள்கிறது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இப்படியாக பாகுபாடு ஏதும் இல்லாமல் தன்னை அவர்களுடைய இடத்தில் நிறுத்தி வைத்து அவர்களை தன்னுடைய நிலைக்கு உயர்த்தி நட்பினுடைய உச்சத்தை எல்லாம் தொட்டு நண்பனாக ஏற்று தோழனாக ஏற்று அதே நேரத்தில் தம்பியராக நிறைவு செய்து தோழனாக நான் கண்ட ராமன் என்பவன் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதம் கொண்டவன் என கூறி வாய்மொழி கேட்ட இந்த அவைக்கும் வாய்ச்சொலளித்த எம் கவிக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குகனுடைய மனசுக்குள்ள தன்னை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோமே, அது குகனிடம் நிறைய இருந்தது. அதனால் தான் நாவாய் வேட்டுவேன் நாயடியேன் என்று தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொள்கிறான். ஆனால் அவனுக்கு அவர் கொடுத்த அந்தஸ்தும் அவனுக்கு அவர் கொடுத்த உதவியும் இருக்கிறதே. பெருமக்களே, அந்த உயர்வு வந்ததனாலோ என்னமோ குகன் தன் உயிரையும் கொடுப்பதற்காக தயாரானான். ராமன் பிரிந்து செல்ல தயாராக இருக்கும் தருணத்தில் குகன் சொல்லக்கூடிய வார்த்தை, இறைவா என்னையும் அழைத்து செல்லுங்கள். கானகம் விதிக்கப்பட்டது யாருக்கு? ராமனுக்கு. உடன் வந்தவர்கள் யார்? ராமனுடைய மனைவியான சீதையும் ராமன் உடன் பிறந்த தம்பியான இலக்கவனும் தானே வந்திருக்கிறார்கள். குகன் யார்? குகன் ஏன் வர வேண்டும்? ராமன் மீது கொண்ட தீராத காதல், 14 ஆண்டுகள் நானும் உன்னோடு வனவாசம் வருகிறேன், உனக்கு வேண்டியவற்றையெல்லாம் நான் செய்து தருவேன் என்று குகன் முனைந்தான் என்றால் அந்த தோழமையினுடைய ஆழம் அத்தகையது. பெருமக்களே, பரதன் ராமனை தேடி கானகம் வருவான். வரும் பொழுது நாடே திரண்டு வரும், தேவிமார்கள் வருவார்கள். அத்தனை பேரும் வரும் பொழுது நிறைவு படகில் பரதன், அரச தேவியர் 3, கோசலை, கைகை, சுமித்திரை இருப்பார்கள். அழகான ஒரு காட்சி. அந்த படகை செலுத்துவது குகன். குகன் கேட்பான் பரதன் கிட்ட, இவங்கெல்லாம் யாரு என்று கேட்கும் பொழுது, கோசலை ராமனை பெற்றவள் என்று சொன்ன மாத்திரத்தில் கோசனுடைய கால்களில் விழுந்து குகன் அழுவாங்க. அவனுடைய கண்ணீரை எப்படி கம்பர் வர்ணிப்பார் தெரியுமா? அப்பொழுது கோசலை கேட்பாள், யாருப்பா இது? பரதன் சொன்ன வார்த்தை, அம்மா, இன்னுயிர் துணைவன் ராமனுக்கு, எனக்கும் தம்பிக்கும் மூத்தான். என்ன வார்த்தை யோசிச்சு பாருங்க. ராமன் தோழன்னு சொல்லிட்டு போன ஒரு சொல்லை அந்த குடும்பமே அங்கீகரிக்கிறது. பெருமக்களே, கோசலை சொன்ன வார்த்தை, நைவீர் அலீர் மைந்தீர், பிள்ளைகளே அழாதீர்கள். பரதம் பிள்ளைதான், சத்ருகனன் பிள்ளைதான். ஆனா இப்ப வந்த குகனும் அந்த பட்டியலில் சேர்ந்து விட்டான். நைவீர் அலீர் மைந்தீர், ஐவரும் ஒரு வீராய் இருந்து அகலிடத்து என் மாநிலத்தை காப்பீர் என்று சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு யோசனை வருது. அயோத்தி மாநகரம் 4 சொந்தம் என்று சொன்னால் கூட புதியதாக வந்த சகோதரனுக்கும் பட்டா போட்டு கொடுப்பதற்கு தாய் தயாராக இருக்கிறாள் என்றால், தன் மகன் யாரை தோழன் என்று தேர்வு செய்கிறானோ அவனுடைய உயரம் அத்தகையது என்பதை அந்த குடும்பமே உணர்ந்து வைத்திருந்தது. அப்பேற்பட்ட பண்பு ராமனிடம் இருந்தது. தோழர்களை தன் உயரத்திற்கும் கடந்து தூக்கி பிடித்தார் என்று சொல்லிய மாணவிற்கு உங்கள் அத்தனை பேருடைய சார்பில் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். இங்க என்னதான் மனிதன்னு பேசினாலும் ராமன் கடவுளுங்க, பரம்பொருளுங்க. இந்த உலகத்தில் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக அந்த பரம்பொருள் இறங்கி வந்திருக்கிறார். அதை பற்றி பேசாமல் போனால் ராமனுடைய பன்முகங்களில் முக்கியமான முகத்தையே நாம் அலசாமல் போய்விடுவோமே. கம்பனில் நான் கண்ட ராமன் பரம்பொருளாக என்று பேச வருகிறார் அன்பு தம்பி தீபக் அவர்கள். பரம்பொருளை எங்களுக்கும் தரிசனம் காட்டுங்கள். ராமன் இந்த காப்பியம் முழுவதிலும் தகத்தகாய தலையாய தலைவனாக வாழ்ந்திருக்கலாம், தோள் கொடுக்கும் நல்ல தோழனாகவும் தோன்றியிருக்கலாம். ஆனால் இந்த 2 கோலங்களும் பரம்பொருளாகிய ராமனின் திருக்கோலங்கள் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிறப்பில்லாதவன் பிறப்பெடுத்து பிறப்பை அறுப்பதற்காக அவன் நிகழ்த்திய விளையாடல்களுக்கு அவன் எடுத்துக்கொண்ட திருக்கோலங்கள் தான் அவை 2மே ஒழிய அவன் மூலத்தில் பரம்பொருள்தான் என்பதை பதிவு செய்யவே அடியேன் இந்த அவைக்கு வந்திருக்கிறேன்.
இந்த தலைப்பிற்குள் நுழைவதற்கு முன்பாக ஒரு செய்தியை நாம் நம்முடைய மனத்திலே திட்பமாக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வானச்சூரியன் மரபிலே பிறந்த ஞானச்சூரியன் ராமனவன் காப்பியத்தின் ஒரு இடத்தில் கூட தன்னை பரம்பொருள் என்று காட்டிக்கொள்ளவோ சொல்லிக்கொள்ளவோ இல்லை. ஆனால் அதே வேளையில் அவனை சுற்றி இருந்த எல்லா காத்திரமான கதாபாத்திரங்களும் அவனை பரம்பொருளாக உணர்ந்து தரிசித்து போற்றினார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. பெருமக்களை, நான் இப்படி சொல்லி இந்த தலைப்பை அணுகுகிறேன். நம்முடைய இந்திய ஆன்மீக மரபிலே பரம்பொருள் தத்துவத்தை பேசுகிற போது எது ஒன்று படைத்து காத்து அழிக்கின்ற தொழிலை விளையாட்டாக செய்கிறதோ அதுவே பரம்பொருள் என்று சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட பரம்பொருளை வணங்கித்தான் கவி சக்கரவர்த்தியும் தன்னுடைய காப்பியத்தை தொடங்குகின்றார். அப்படி வணங்கிய கம்பர் வணங்கப்பட்ட அந்த பரம்பொருள் யார் என்பதை காப்பியத்தின் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதத்திலும் எடுத்து காட்டுகிறார். முதல் காட்சி, கமண்டலம் ஏந்தி விஸ்வாமித்திர முனிவர் முன் செல்ல கைவில் ஏந்தி நம்பியும் தம்பியும் பின் செல்கிறார்கள். மிதிலை நோக்கி நடக்கிறார்கள். அப்படி போகிற வழியிலே நம்பியின் கால் துகள்பட்டு கல்லொன்று பெண்ணுரு கொள்கிறது. இது அகலிகை சாப விமோச்சனம் பெற்ற காட்சி. அகலியினுடைய வரலாற்றை எல்லாம் வரிசையாக சொல்லி, பிழைத்த பெண்மை பிழைத்தது இன்று பிழைக்க வைத்த உன் பாதம் நன்று என்று பேசுகிற விஸ்வாமித்திரர் கம்பன் வழியாக பேசுகிறார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றுவோ துயர் வண்ணம் உருவது உண்டோ, மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று எழுதுகிறார். இந்த அற்புதமான பாடலிலே ஒரு செய்தியை நாம் உற்று நோக்க வேண்டும். தாடகையை பேசுகிற கம்பன் மைவண்ணத்து அரக்கி என்று சொல்கிறான். அதே வேளையிலே ராமனை பேசுகிற கம்பன் மழை வண்ணத்து அண்ணலே என்று விழிக்கிறான். ஏன் தாடகையை மலைவண்ணத்து அரக்கி என்றோ இல்லை ராமனை மைவண்ணத்து அண்ணல் என்று சொல்லுவதாலோ பெரிய பிழை ஒன்று வரப்போவது இல்லை. எனில் பின்னர் ஒரு இடத்திலே கம்பர் பயன்படுத்துகிறான் மையோ மரகதமோ மரிகடலோ என்று. அதே பதத்தை இங்கும் ராமனுக்கு பயன்படுத்தி இருக்கலாமே, ஏன் பயன்படுத்தவில்லை என்றால், இங்கே வண்ணம் என்கிற சொல்லுக்கு நாம் நிறம் என்று பொருள் கொள்வதை விட இங்கே வண்ணம் என்கிற சொல்லுக்கு தன்மை அல்லது இயல்பு என்று பொருள் கொள்வது தகும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இங்கே மழையினுடைய இயல்பு என்ன? மழையினால் பெறக்கூடிய நீர் ஒரு உயிரை ஆக்கவும் முடியும், அந்த நீரினால் இந்த உலக உயிர்களை காக்கவும் முடியும். அதே நீர் ஆழி பேரலையாய் விஸ்வரூபம் எடுத்து அந்த உயிர்களை அழிக்கவும் முடியும். ஆக படைத்து காத்து அழிக்கக்கூடிய இயல்புடையது மலை, அந்த இயல்பை உடையது பரம்பொருள். அந்த பரம்பொருள் ராமன் என்பதாலே இந்த பதத்தை ராமன் மீது ஏற்றி வைத்து மழைவண்ணத்து அண்ணலே என்கிற சொல்லின் மூலமாக அவன் பரம்பொருள் என்பதை குறிப்புற நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் கம்பர். சரி, இந்த இடத்தில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். உரையாசிரியர்கள் சொல்வதை வைத்துக்கொண்டு அல்லது ராமாக குறிப்பாக கம்பர் எழுதியிருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு ராமனுக்கு அப்படி பரம்பொருள் பட்டத்தை கட்டிவிட முடியுமா என்று கேட்டால், இதே கருத்தை கம்பன் வெளிப்படையாக இன்னொரு இடத்திலே பேசுகிறான். பெருமக்களே, அங்கே இலங்காபுரியினுடைய அரசவையிலே அத்தன் அமர்ந்திருக்க இந்திரசித்தன் அனுமனை தன்னுடைய பிரம்மாத்திரத்தால் பிணைத்து கொண்டு வந்து நிறுத்த கேள்வி எழுப்புகிறார்கள். பதிலுரைக்கிறான் அண்ணல் அனுமன். மூலமும் நடுவும் ஈரும் இல்லது ஓர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன் கைவில் ஏந்தி சூளமும் திகிரி சங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆழமும் மலரும் வெள்ளிப் பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான் என்று எழுதியிருக்கிறார். ஏறத்தாழ அதே கருத்து தான். முத்தொழிலை செய்யக்கூடிய காலத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த பரம்பொருள் கைவில் ஏந்தி ராமனாக அயோத்தியில் அவதரித்திருக்கிறது என்கிற உண்மையை அனுமன் வாயிலாக, கல்வியிலும் கேள்வியிலும் சிறந்த அனுமன் வாயிலாக கம்பன் பேசுகிறான். இந்த இடத்திலும் ஒரு கேள்வி எழலாம். அனுமன் ராமனின் ஆதர்சன பக்தன், தொண்டன், அவன் பேசுவது பெரிய ஆச்சரியம் இல்லை என்று நீங்கள் சொன்னால், இன்னும் ஒரு இடத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இறுதி யுத்த களத்திலே வல்லரக்கனுக்கும் வல்வில் ராமனுக்கும் வன்மையான போர் ஒன்று நடக்கிறது. அந்த போரிலே ராவணன் மோகாத்திரம் நாகாத்திரம் என்று தேவகாத்திரம் எல்லாவற்றையும் திரகாத்திரம் கொண்டு தொடுக்கிறான். நம்முடைய ரகுகுல நாயகன் காகுத்தன் அதை கருடாத்திரம் கொண்டு ஒடுக்குகிறான். இதை பார்த்து வியந்து பேசுகிறான் ராவணன். சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், திருமாலாம் அவனோ அல்லன், மெய்வரமெல்லாம் அடுக்கின்றான் தவனோ என்னின் செய்து முடிக்கும் தரனல்லன், இவனோதான் அவ்வேத முதற்காரணன் என்று உரைக்கின்றார். அனுகூலவாதியான அனுமன் பேசுவது ஒரு இடம் என்று சொன்னால்,
பிரதிகூலவாதியான ராவணன் பேசுவது ஒற்பற்ற இடம் அல்லவா பெருமக்களே? முதலில் மழை வண்ணத்து அண்ணலே என்கிற சொல்லில் குறிப்புற உணர்த்தி, பின்பு அனுமன் வாயிலாக பக்தியுற உணர்த்தி, பின் ராவணன் வழியாக வியப்புற உணர்த்தி அவன் பரம்பொருளே என்பதை உச்சகட்டத்திற்கு சென்று நிறுவுகிறான் கம்பன். சரி, இதோடு சொல்லிவிட்டு முத்தொழிலை செய்யக்கூடிய பரம்பொருள் தான் இறங்கி அயோத்திக்கு ராமனாக வந்திருக்கிறது என்று சொல்லி அதோடு நிறுத்தி விடாமல் பரம்பொருளின் எல்லா இயல்புகளையும் இலக்கணங்களையும் எம்பிரானோடு பொருத்தி நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறான், பக்தியினுடைய எல்லைக்கே அழைத்து செல்லுகிறான். பரம்பொருளின் இயல்புகளில் மிக முக்கியமானது எல்லையற்ற தன்மையை கொண்டது பரம்பொருள், அளவிடுவதற்கு அரியது பரம்பொருள். இந்த இயல்பை பேச வேண்டும். கம்பன் என்ன செய்கிறான்? மிதிலையினுடைய வீதிகளிலே ரகுகுல நாயகன் உலா போகிறான். வீதி உலா வருவது சோதி நிலாவோ என்று எண்ணி விழிகளில் வியப்பை அப்பிக்கொண்டு ஊரே வேடிக்கை பார்க்கிறது. அப்போது தன்னுடைய கவித்தரத்தாலே கம்பன் எழுதுகிறான், தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகளல் கமலம் மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அக்தே தடக்கை கண்டாரும் அக்தே, வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், ஊழ்கொண்ட சமயத்து அண்ணார் உருவு கண்டாரை ஒத்தார் என்று எழுதுகிறான். இங்கே பார்க்கப்படுவது ராமன். அவன் எல்லையற்றவன். அவனை அற்ப ஆத்மாக்கள் கிரகிப்பது என்பது சாத்தியமற்ற காரியம். கம்பனுடைய மொழியிலே ரொம்ப எளிமையா சொல்லணும்னா பெருமக்களே, ஓசை பற்று உயர் பார்க்கடல் உற்று, ஒரு பூசை முற்றவும் நக்கு புக்கென என்பது போல அவன் எல்லையற்ற தன்மை கொண்டவன். அவனை கிரகிப்பது என்பது அற்ப ஆத்மாக்களுக்கு திறன் அற்றது. இந்த எல்லையற்ற தன்மையை எழுதுகிறான். இந்த எல்லையற்ற தன்மையை இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால், அங்கே திருப்பாவையிலே ஆண்டாள் ஒரு பசுவை நமக்கு அறிமுகம் செய்கிறார். மாற்றாதே பால் சுரக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் என்று. அந்த வள்ளல் பெரும்பசுக்கள் பால் சுரந்து கொண்டேதான் இருக்கும். கடலை வைத்தாலும் சுரக்கும், களத்தை வைத்தாலும் சுரக்கும். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நம்மிடம் இருக்க வேண்டும். இந்த எல்லையற்ற தன்மையை தான் இங்கே பேசுகிறான். எளிமையாக நான் சொல்லுகிறேன், அளக்க முடியாதது பரம்பொருளின் இயல்பு, அதை அளந்து முடிக்க முடியாதது உயிர்களின் இயல்பு. இந்த இரண்டு இயல்புகளையும் ஒரே பாடலில் வைத்து அவன் பரம்பொருள் என்பதை இந்த பாடலின் வழியே கம்பன் நமக்கு நிறுவி காட்டுகிறான். சரி, இந்த கருத்தை நான் மட்டும் சொல்லவில்லை பெருமக்களை. இந்த மண்ணிலே நீங்கள் அடைக்கலம் கொடுத்த எங்கள் கரிசல் காட்டு கவிஞன் பாரதியும் இதைத்தான் சொல்லுகிறான். இந்த தமிழ் சமூகம் 16,000 சனிவாய்ப்பட்டாலும் உயிர் தெழுந்து கொள்ளும் என்று வானலாவிய நம்பிக்கையை விதைக்கிற பாரதி, ஏன் இந்த நம்பிக்கையை விதைக்கிறாய் முண்டாசு கவி என்று கேட்டபோது ஒவ்வொரு காரணங்களாய் சொல்லி வருகிற பாரதி நிறைவாக சொல்லுகிறான், எல்லை ஒன்றின்மை என்னும் பொருள் அதை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியை கண்டு இந்த நம்பிக்கையை நான் விதைக்கிறேன் என்று சொல்கிறார். நான் இப்படி சொல்லுகிறேன், கம்பன் வழியாக ராமன் எனக்கு மட்டும் பரம்பொருளாக தரிசனம் தரவில்லை, தீர்க்க தரிசியாகிய பாரதிக்கே தீர்க்க தரிசனம் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் கம்பன் நான் கண்ட ராமன் பரம்பொருள். பரம்பொருளின் அடுத்த மிக முக்கியமான இயல்பு, அவன் யாவற்றிலும் கரைந்து உறைந்திருப்பவன் என்பது அடுத்த இயல்பு. ஆழ்வார் பாடுவாரே, கறந்து எங்கும் பரந்துலன். அதுபோல நம்முடைய பழந்தமிழ் இலக்கியமான பரிபாடல் அதைத்தான் சொல்லுகிறது. தீயினுள் தரல் நீ, பூவினுள் நாற்றம் நீ என்று தொடங்கி அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளும் நீ என்று சொல்லுகிறது. ஏறத்தாழ இதே ஓசையிலே வருணன் வழியாக கம்பர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஆழி நீ, அனலும் நீ, அல்லவை எல்லாம் நீயே, ஊழி நீ, உலகமும் நீ, அவற்று உரை உயிரும் நீயே என்று ஒரு பாடலில் பேசிவிட்டு அடுத்ததாக பேசுகிறார், அன்னை நீ, அத்தனும் நீ, அல்லவை எல்லாம் நீயே, பின்னும் நீ, முன்னும் நீயே, பேரும் நீ, இளவும் நீ என்று பேசுகிறார். ஆக பரிபாடல் சொல்லுகிற அதே ஓசையிலே அதே கருத்தை இங்கு ராமனை பரம்பொருள் என்று வருணன் வாயிலாக சொல்லுவது நம்முடைய செவிகளில் ஒலிக்கத்தானே செய்கிறது பெருமக்களே. நான் இப்படி பார்க்கிறேன், காப்பியம் முழுவதும் பரம்பொருளின் ஒவ்வொரு இயல்புகளையும் இலக்கணங்களையும் நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிற கம்பன் இறுதியாக யுத்த களத்திலே இந்த எல்லா பரம்பொருளின் இலக்கணங்களின் சாரங்களையும் ஒரு பாடலில் வைத்து நம்மை வியப்பின் உச்சத்திற்கும் பக்தியினுடைய எல்லைக்கும் அழைத்து செல்லுகிறார். ஆச்சரியப்பட்டு போன இடம். அங்கே கருடன் யுத்தகலத்திலே ராமனை துதிக்கிறான். கருடனுடைய கனிவான பக்தி மொழியை கம்பன் எழுதுகிறான். வானால் அழுத்தி முடியாமல் நீதி வலுவாமல் நிற்றி மறையோய், பேனாய் உனக்கோர் பொருள் வேண்டும், பெருவான் அறுத்தி பிழையாய், ஊனாய் உயிர்க்கு உயிராகி நிற்றி, ஊனாய் உயிர்க்கு உயிராகி நிற்றி, உணர்வாய பெண்ணுருவாய் ஆணாகி மற்றும் அழியாகி, ஆரிவ் அதிரேக மாயை அறிவார் என்பது கருடனின் கனிவான பக்தி மொழி. இந்த பாடலிலே வானால் அழுத்தி என்கிற முதல் தொடரின் வழியாக
ராமனாகிய பரம்பொருள் நல்வினைகளுக்கும் தீவினைகளுக்கும் ஏற்ப பலன் அளிப்பவன் என்கிற செய்தியை சொல்லுகிறான் கம்பன். முடியாய் என்கிற ஒரு சொல்லின் வழியாக அவன் அழிவற்றவன் என்கிற பரம்பொருளின் இலக்கணத்தை ராமன் மீது ஏற்றி காட்டுகிறான். மறையோ என்கிற ஒரு தொடரின் வழியாக அவன் வேதங்களின் வடிவாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறான். அதே கம்பன் அடுத்த வரிக்கு வருகிறான். பேனாய் உனக்கோர் பொருள் வேண்டும் என்று சொல்லி அவன் குறைவொன்றும் இல்லா நிறைவாளன் என்கிற செய்தியை சொல்லுகிறான். அடுத்த வரிக்கு வருகிறான். ஊனாகி என்கிற ஒரு பதத்தின் வழியாக அவன் நுகர்தற்கு உரியவன் என்று சொல்லுகிறான். உயிர்க்கு உயிராகி நிற்று என்கிற அடுத்த செயலொடியின் வழியாக அவன் எல்லா உயிரிலும் நான் சொன்னது போல கறந்து பறந்து இருப்பவன் என்று அவன் சொல்லுகிறான். அடுத்த வரிக்கு வருகிறான். உணர்வாய பெண்ணுருவாய் ஆணாகி மற்றும் அழியாகி என்கிற தொடரின் வழியாக எல்லா பொருளுள்ளும் தன் வடிவாய் இருப்பவன் என்கிற பரம்பொருளின் உச்சகட்ட இலக்கணத்தை சொல்லி இங்கே ஒரு பாடலில் ராமன் பரம்பொருள் என்பதை கருடன் மொழியின் வாயிலாக சொல்லுவது நம்மை பக்தியின் உச்சத்திற்கல்லவா அழைத்து செல்கிறது. பெருமக்களை, காப்பியம் முழுவதிலும் பரமன் பரம்பொருள் என்று பேசுவதற்கு பறந்துவிட்ட இடங்கள் இருந்தாலும் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். முன்பு பேசிய தலைவனான ராமனும் சரி, தோழனாக ராமனும் சரி, மானுடத்தை காத்தார்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. எளிமையாக சொல்லுகிறேன். ராமன் மானுடத்திற்கு காப்பாக இருந்தான். ஆனால் இறைமைக்கு யாப்பாக இருந்ததினாலே காப்பியம் முழுவதிலும் நான் கண்ட ராமன் பரம்பொருளே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ராமன் வாழ்க, ராமன் நாமம் வாழ்க, கம்பன் வாழ்க, கன்னி தமிழ் வாழ்க. நன்றி, வணக்கம். நான் பரம்பொருள் இருந்தே துவங்குகிறேன். கம்பன் இறைவன் யார் என்ற கேள்விக்கு ஒரு அழகான விளக்கத்தை கடவுள் வாழ்த்தில் வைக்கிறார். உலகம் யாவையும் தாம் உல ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இறைவன் யார் என்ற கேள்விக்கான ஒரு பியூட்டிஃபுல் டெஃபினிஷன் இது. ஆனால் 1000 கேள்விகளை இது எழுப்புகிறது. இப்போ அந்த இறைவன் யாருன்னு சொல்லக்கூடாதா? ராமன் தான் சொல்லக்கூடாதா? இல்லை திருமால் தான் சொல்லக்கூடாதா? இவர் என்று இடஞ்சுட்டி அவரை காட்டிவிடக்கூடாதா கம்பரே என்று கேள்வி கேட்டுவிட்டு காப்பியத்தில் நகர்ந்து யுத்தகாண்டத்திற்கு வாருங்கள். அங்கு ஒரு கடவுள் வாழ்த்து வரும். அந்த பாடலை படித்து விட்டால் தலையே சுற்றி போகும். என்ன பாடல்? ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பல என்று உரைக்கின் பலவேயாம், அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆமே எண்ணின் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், உளது என்று உரைக்கின் உளதேயாம், நன்றே நம்பி குடிவாழ்க்கை நமக்கிங்கன்னோ பிழைப்பம்மான்னு ஒரு பாட்டு எழுதுறாரு. இப்போ நான் போய் கம்பர் கிட்ட, கம்பரே கடவுள் யாருன்னு கேட்டால் அவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. கடவுள் ஒன்றுன்னா ஒன்றுப்பா, நிறையானா நிறையாப்பா, இருக்குன்னா இருக்குப்பா, இல்லைன்னா இல்லைப்பா, உண்டுன்னா உண்டுப்பா. இப்போ நம்ம என்ன கேட்போம்? கம்பரே நீ எதுக்குப்பா? இப்படி ஒரு பதிலை சொல்றதுக்கு கவி சக்கரவர்த்தி எதுக்குங்க வரணும்? அப்ப கம்பர் எதை சொல்ல முயற்சி செய்கிறார் என்றால், ஒரு செய்யுளுக்குள் இறைவனை என்னால் அடக்கிவிட முடிந்தால் அவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? ஒரு விளக்கத்திற்குள் இறைவன் அடங்கிவிட்டால் அவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? ஒரு தத்துவத்திற்குள் இறைவன் அடங்கிவிட்டால் அவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும் என்ற கேள்வியை மானுட சமூகத்தின் முன்பு எழுப்புகிறார் கவி சக்கரவர்த்தி கம்பர். தீபக் அந்த பாடலை அழகாக எடுத்து சொன்னார். தோள் கண்டார் தோளே கண்டார். ராமன் வீதிகளில் நடந்து போறாரு. அப்போ மாடத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் ராமனை தரிசிக்கிறார்கள். ராமனுடைய சௌந்தரிய அழகை பார்க்கிறார்கள். அதை பற்றி எப்படி நான் பேசி முடிப்பது? அதை அடுத்த ஆண்டு தலைப்பாக வைத்துக்கலாம். கம்பனில் நான் கண்ட ராமன் அழகன் என்று. பெரியவர்களே, ஒரு பெண் வந்து ராமனை பார்த்தாச்சு. கேட்குறாங்க, ராமன் எப்படிப்பா இருந்தான்? அந்த அந்த அழகன் எப்படி இருந்தான் என்று கேட்டால், தோள் மாதிரி இருந்தான். அம்மா என்னங்க தோள் தான் ராமனா? தோள் கண்டார் தோளே கண்டார், தொடு கடல் கமல மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அகுதே. தோளை பார்த்தவங்க தோளை மட்டும்தான் பார்த்தாங்களாமா, கையை பார்த்தவங்க கையை மட்டும்தான் பார்த்துருக்காங்க, காலை பார்த்தவங்க காலை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன கேள்வி வரும்? அவங்களுடைய கண்கள் ஏதோ குறைபாடு போல, ஐ டாக்டரை போய் பார்க்கணும். அப்படிதானே யோசிப்போம். கம்பன் அடுத்த வார்த்தை, வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். வாழ்கொண்ட கண், நுண்ணிய கண் அவங்களுக்கு. வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், உள்கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தார். யாரு பாத்திர முடியும் நீங்க நினைக்கிறீங்க? மேலே நாடுகளில் ஒரு கதை சொல்வார்கள். கண் பார்வையற்ற 6 பேர் ஒரு யானையை தடவி பார்த்து விட்டு யானை எப்படி இருந்தது என்று சொல்வார்களாமா. ஒருவன் யானையினுடைய வயிற்றை தடவி பார்த்து விட்டு யானை எப்படி இருந்ததுன்னு கேட்டதுக்கு சோவர் மாதிரி இருந்துச்சுன்னு நாம. ஒருவன் காலை தடவி பார்த்து விட்டு யானை எப்படி இருந்தது? தூண் மாதிரி இருந்தது. ஒருவன் வாளை தடவி பார்த்து விட்டு யானை எப்படி இருந்தது? பாம்பு மாதிரி இருந்தது. ஒருவன் துதிக்கையை தடவி பார்த்து விட்டு சொல்கிறான் அது மரப்பட்டை மாதிரி இருந்தது என்று.
தந்தத்தை தடவி பார்த்து விட்டு ஒருவன் சொல்கிறான் அது கூர்மையான ஈட்டியை போன்றிருந்தது. ஆறாவது ஒருவன் அது காதை தடவி பார்த்து சொல்கிறான் அது கம்பளம் போல இருந்தது என்று. இப்ப யார் யானையை பார்த்துட்டாங்க? அவரவர்களுடைய எல்லைக்கு உட்பட்டு எது கண்ணில் பட்டதோ, எதை தொட்டு உணர்ந்தார்களோ அதை மட்டுமே யானையின்றி அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இறைவனும் அப்படித்தான் என்று 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில்தான் ஐரோப்பியர்கள் இதை கண்டுபிடித்து நோபல் பரிசு வரைக்கும் சென்று விட்டார்கள். பெரியவர்களே, இந்த தத்துவத்தை ஒரு எளிய பாடலில் கம்பன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு சொல்லி சென்று விட்டான். தோள் கண்டார் தோளே கண்டார் என்று. ராமனுடைய சௌந்தரிய அழகை சொல்ல வந்த கம்பன் அவனுடைய உண்மை தன்மையை, முழு வடிவத்தை யார் கண்டுவிட முடியும் என்று கேட்கிறான். வேதங்கள் அறைகின்ற உலகங்கள் விரிந்த உன் பாதங்கள் இவை என்னில் படிமங்கள் எப்படியோ, உன் பாதமே எப்படி, நான் படிமங்களை நான் எப்படி சொல்லுவேன், எப்படி சொல்ல முடியும்? ஒரு நிமிஷம் தேவாரத்துக்கு போங்க. நாவுக்கரசர் பாடல், நின்னாவார் பிறரை என்று நீயே ஆனாய், நினைப்பார்கள் மனத்திற்கு ஒரு வித்துமானாய், மண்ணானாய் மன்னவர்க்கு ஒரு அமுதுமானாய், மறை 4 மானாய், பொன்னானாய் மணியானாய், போகமுமானாய், பூமி மேல் புகழ்மிக்க பொருளே. அடுத்த வார்த்தை, நின்னை என்னாவா என்னாவா எண்ணினால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துவனே. உன்னை என்னன்னு நான் சொல்லி விளக்க முடியும் அப்பா? இப்ப கம்பர் எதை காட்ட முயற்சி செய்கிறார்? பாரதி சொன்ன வரியை தம்பி அழகா சுட்டி காட்டினாரே, எல்லை ஒன்றில்லை என்பதனை, இறைவன் எல்லையற்ற தன்மை கொண்டது என்பதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயற்சிதான் கம்பனில் ராமன் பரம்பொருளாக திகழ்வது. என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பரம்பொருளுக்கு என்ன சொன்னாலும் பொருந்துங்க, எவ்வளவு சொன்னாலும் பத்தாதுங்க. அதுதான் இறைவன். தோழனாக ராமனுடைய தோழமை பண்பு இருக்கிறது. He was the best egalitarian that you could find in this entire universe. வாவேஸ்வயர் ஆங்கிலத்தில் எழுதிய நூலில் சொல்கிறார், he was the best egalitarian, the best example for socialism என்று எழுதுகிறார். ராமனுடைய பண்பு யாரையெல்லாம் தோழனாக்கிட்டான் பாருங்களேன். வேடவர் குலத்தில் இருந்த குகனை தன்னுடைய தோழனாக எடுத்துக்கொள்கிறான். குரக்கு கூட்டத்திலிருந்து வந்த சுக்ரீவனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறான். எல்லாத்தையும் விடங்க, ஒரு படி மேலே போய் தனக்கு நினைத்து நினைத்து இன்னல்கள் செய்த அரக்கர் கூட்டத்திலிருந்து வந்த ஒருவனை கூட தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்புடையவனாக ராமன் இருந்தான். என்ன காரணம்? எங்க குகனை நண்பன்னு சொல்லியாச்சு, நீ என்னோடு ஈண்டு இருத்தின்னு சொல்லியாச்சு. குகனுக்கு அது எவ்வளவு பெரிய உயரத்தை கொடுத்து விட்டது தெரியுமா? ராமன் கடந்து போயிடுவாருங்க காட்டுக்கு, பரதன் வருவான். பரதன் எங்கே ராமன் மீது படையெடுத்து தான் வருகிறானோ என்று குகன் கொதித்து எழுதுவாங்க. ஆழ நெடுந்திரை யாரு கடந்திவர் போவாரோ, வேள நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்றன ஏசாரோன்னு குகன் பேசுவாங்க. என்னை பார்த்து தோழன்னு சொல்லிட்டு இப்பதான்டா அவர் கடந்து போயிருக்கிறார். இந்த ஆத்த கடந்து பரதனை மட்டும் நான் போக விட்டுட்டா இந்த உலகம் என்னன்னு பழிக்கும். இப்பதான்ப்பா தோழன்னு சொல்லிட்டு ராமன் கடந்து போனான். அந்த குகன் என்ன செத்து போயிட்டானான்னு என்ன கேட்க மாட்டாங்களா என்று குகன் ஒரு இரவுங்க, ஒரு பகல் பழகினாரும் உயிரை ஈவராமனு சுந்தரகாண்டத்தில் சீதை பேசுகிறாள் என்றால் அப்படிப்பட்ட தோழமை பண்பு ராமனிடம் இருந்தது. ராமனிடம் இருந்தது. அது அந்த அந்த தோழமை பண்பும் சகோதரத்துவத்தையும் மிளறச் செய்வது எங்கு தெரியுமா? இந்த சகோதரர்கள் எல்லாம் கிடைச்சிட்டாங்க, இந்த சகோதரர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இதனால் யாருக்கு பெருமை? ராமனுக்கு பெருமையா? அந்த சகோதரர்களுக்கு பெருமையா? கம்பனுக்கு பெருமையா? படித்த நமக்கு பெருமையா? பெருமக்களே, கம்பன் ஒரு பாடல் போடுகிறான், குகனுடும் ஐவரானோ முன்பு பின்பு குன்று சூழ்வான் மகனுடும் அறுவரானோ, எம்முளை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னொடும் எழுவரானோ. நம்ம எல்லாம் 7 பேர் ஆயிட்டோம்ப்பா, புகழரு காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தைங்கிறான் கம்பன். என்ன அர்த்தம்? ராமனுடைய சகோதர பாசம், சகோதர தன்மை, தோழமை பண்பு எல்லையற்று விரிந்து கொண்டே போகிறதே. இந்த பெயரும் புகழும் யாருக்கு தெரியுமா? ராமனை பெற்றெடுத்த அந்த தந்தைக்கு போகிறது என்று, தந்தை மகற்காற்றும் நன்றி என்று வள்ளுவன் பேசவில்லையா பெருமக்களே? ராமனுடைய பண்பு நலம் தந்தைக்கு, பெற்றோருக்கு பெருமையாக போய் சேர்ந்தது. அப்படிப்பட்ட தோழமை பண்பு ராமனுடையது. நிறைவாக தலைவனாக ராமனுடைய தலைமை பண்பை பற்றி என்னென்று பேசுவது? ஒரு பட்டியல் எடுத்துக்கோங்களேன். வள்ளுவத்தில் இருக்கக்கூடிய தலைமை பண்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு ராமனை வைத்து நீங்கள் ஒரு ஒப்பீட்டாய்வு செய்தால் எல்லா பண்பும் டிக்காயிரும், எல்லா பண்பும் இருந்துவிடும். ராமனுடைய மதி நுட்பம் இருக்கிறதே, ஒரு நல்ல தலைவனுக்கான சான்று எதிர் வருவதை உணர்வது தான். எதிர்தார்க்கார்க்கும் அழிவினார்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோயின்னு வள்ளுவன் சொல்லலையா? இப்போ அனுமனுடைய தூது தோல்வி அடைந்து விட்டது. அனுமன் ஊரை எரிச்சிட்டு வந்துட்டார். இப்போ அடுத்து என்ன? சண்டை தானே. ஆனால் ராமன் சொல்லுகிறான், அல்ல, அங்கதனை தூதனுப்ப வேண்டும் என்று சொல்கிறான். அங்கதனை தூதனுப்ப வேண்டும். ராமனிடம் இருந்த ஒரு மற்றொரு பண்பு, தன் கூட்டத்தாரோடு கலந்தாலோசித்த பிறகுதான் முடிவை எடுப்பான். அவன் கூட்டத்தார்கிட்ட கேட்கிறான், அரக்கர்கோன் அதனை கேட்டான் அழகுக்கே ஆகும் என்றான். குரக்கினத்து இறைவன் கேட்டான், கொற்றவர்க்கு உற்றது என்றான். ஆனால் இலக்குவன்
இனி நாம் அம்பு துறப்பதை அன்றி ஒரு சொல் உண்டோ என்று கேட்கிறான். லக்குவனுக்கு கோபம் வருகிறது. அண்ணா என்ன பேசிட்டு இருக்க நீ? அனுமன் சென்று வந்து விட்டான், அதிலேயே ராவணன் திருந்தவில்லை. இனி நாம அம்பு துறப்பதை தவிர்த்து வேற ஏதேனும் ஒரு வழி உண்டா? என்ன பேசிட்டு இருக்க நீ? இந்த வீடனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அரசாட்சின்னு சொன்னியே, ஒருவேளை ராவணன் ஒப்புக்கொண்டு விட்டால் இந்த வீடனுடைய கதி என்ன என்று லக்குவன் கேட்கிறான். இப்ப ராமனுடைய பதில் அதுதாங்க ஒரு தலைவனுடைய தீர்க்க தரிசனம். ராமன் சொல்லுகிறான், இலக்குவா, நீ சொல்வதுதான் நடக்க போகிறது, நீ நினைக்கிறதா நடக்கும், சண்டை தான் நடக்க போகிறது. ஆனால் ஒரு போர் தொடங்குவதற்கு முன்பு இதுதான் வழிமுறை என்று நம் பெரியவர்கள் வகுத்து காட்டியிருக்கிறார்கள். அதை ராவணன் மீறலாம், நாம் மீறலாமா என்று கேட்பான். அறத்தால் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லைங்க. அந்த நெறியில் இருந்து ஒரு நாளும் வலுவாதவன் ராமன். நிறைவுக்கு வாங்க. யுத்தகாண்டத்தில் ராவணன் தோற்று போய்விட்டான், இறந்து விட்டான். இறந்து விழுந்தவன் அப்படியே கவுந்து விழுந்துட்டான். அவனுடைய முதுகில் காயங்கள் இருக்கிறது. ராமன் யார்? இப்பொழுது தலைவனுக்கும் தலைவன்க, எல்லாத்தையும் அழிச்சாச்சு. இனி எதிர்ப்பதற்கு ஆளே கிடையாத தலைவனிலும் தலைவனாக ராமன் இருக்கிறான். ராவணனுடைய முதுகை போய் பார்க்குறாரு. முதுகை பார்த்தா முதுகில் புண்ணு இருக்குது. முதுகில் புண்ணு இருக்கவனையா நான் அடித்தேன், என்னுடைய வீரத்திற்கு இழுக்குன்ட்டான் ராமன். அப்போ வீடனன் சொல்கிறான், அண்ணா என்ன பேசுகிற நீ? என்ன பேசுகிற ராமா? என்னுடைய அண்ணனா கோழைன்னு நினைக்கிற? என்னுடைய அண்ணனா கோழை? ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு போர் செய்வதற்கே ஆள் இல்லாமல் போக யானையை நெஞ்சில் குத்த விடுவான். அந்த தந்தம் உள்ள போறப்ப அதை அப்படியே அறிஞ்சிட்டான். அது அவனுடைய முதுகிலேயே தங்கி விட்டது. இந்த போரில் அனுமன் விட்ட குத்துல அது வெளியில வந்துருச்சு. இல்லாட்டி சீதையை கவர்ந்த ஒரு தவறு இல்லை என்றால் என் அண்ணனா தோற்று போவான் என்று வீடனன் பேசுகிறான். இப்ப யோசிச்சு பாருங்க, ராமன் தான் தலைவன், ராமன் தான் வென்றிருக்கிறான். இந்த நேரத்தில் ராமன் என்ன பதில் வேண்டுமானாலும் சொல்லியிருக்கலாம். ஆனால் ராமன் சொல்கிறான், தக்கது என்றால் விடனா, நான் சொன்னது தப்பு, நான் சொன்னது தப்பு. என்னதோ இறந்துலான் மேல் வயிர்த்தல், சொன்னது ஒரு விதியினால் கடன் செய்ய துணிதிங்கிறாங்க. தனக்கு இன்னல்கள் விளைவித்த அந்த தீயவனுக்கு கூட இறுதிச் சடங்குகளை நீ செய் என்று ராமன் பேசுகிறான். இது வான்மீகத்தில் எப்படி இருக்கும்னா, வீடனன் செய்ய மாட்டேன்னு சொன்னதாகவும் ராமன் நீ செய் என்று சொன்னதாகவும் இருக்கும். ஆனால் தன்னுடன் இருப்பவனுடைய மனக்கருத்து என்பதை உணர்ந்து வைத்திருந்த ராமன் வீடனன் சொல்றதுக்கு முன்னாடியே சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் முன்னாடி தாங்க களவியில் அரக்கன் பின்னே பிறந்த கயமை தீரன்ட்டான் வீடனன். என் அண்ணனுக்கு பின்னாடி பிறந்த அந்த சகோதர பாசமே வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப ராமாராமா என் அண்ணனுக்குன்னு பேசுவதற்கு அவன் என்ன மதிநுட்பம் இல்லாதவனா வீடனன்? ஆனால் வீடனுடைய மனக்கருத்தை உணர்ந்து உன்னுடைய அண்ணனுக்கு இறுதி கடனை செய் என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவம் ராமனிடம் இருந்தது. அவன் தலைவனாக உயர்ந்து நிற்கிறான். நிறைவாக நான் இப்படி சொல்கிறேன், ராமனுடைய தலைமை பண்பு அவனிடம் இருந்த அவனுடைய கூட்டத்திற்கும் சென்றது. அவனுடன் இருந்தவர்களும் நல்ல தலைவர்களாக உயர்ந்தார்கள். தெரியுமா உங்களுக்கு? மூலப்பல சேனையினுடைய வதைப்படலம் என்று ஒரு படலம் இருக்கிறது. மூலப்பலம் அப்படிங்கிற ஒரு படை பரம்பரையாக ராவணனை காப்பாற்றுபவர்கள். அவங்க போர்க்களத்துக்கு வராங்க. அந்த படை 70 வெள்ளம் இருந்ததுங்களாமா. 70 வெள்ளம் சேனை இருந்த அந்த படையை பார்த்து ராமனுடைய கூட்டத்தில் இருந்த அத்துணை வானரர்களும் சிதறி ஓடுறாங்க, பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஜாம்பவான் முதற்கொண்டு ஓடிவிட்டான். என்ன செய்வது இந்த நேரத்தில்? அப்பேற்பட்ட கடுமையான படை வருவதை கண்டு வானர கூட்டம் நடுநடுங்கி போகிறது. அப்பொழுது அங்கதன் பேசுகிறான். எந்த அங்கதன்? ராமனுடைய தலைமை பண்பால் தன்னையே இழைத்து கொண்ட அங்கதன் பேசுகிறான். எங்கடா பயந்து ஓடுறீங்க? இத்தனை வீரர்கள் இருந்தால் என்ன? எண்ணிக்கையில் அடிப்படையில் வெற்றி வருவது கிடையாது, அது தர்மத்தின் அடிப்படையில் வருவது என்று பேசுகிறான். அப்பொழுது வீரர்கள் கேட்கிறாங்க, அங்கதா போர் செஞ்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அங்கதன் சொல்கிறான், ராத்திரி நிம்மதியா தூங்குவடா என்று அங்கதன் சொல்கிறான். உண்மையான தத்துவம். தர்மத்தின் வழியில் நின்று ராமன் பேசியதால் வாழ்ந்ததால் தான் தன் கூட்டத்தில் இருந்த அத்துணை பேரும் அதனுடைய வெளியிலேயே இருந்தார்கள். அந்த வழித்தடத்தில் அத்துணை பேரும் பயணித்த நல்ல தலைவர்களை ராமன் உயர்த்தி பிடித்தான் என்று சொன்னால், கம்பனில் நான் கண்ட ராமன் தலைவனாக, தோழனாக, பரம்பொருளாக ஒரு இடத்தில் 3 ராமன் நிற்பான். அதை சொல்லி நான் உரைக்கு நிறைவிடுகிறேன். அனுமன் இருக்கிறாங்க. எந்த அனுமன்? தன்னையே ராமனுக்காக கொடுத்த அனுமன். அனுமனுக்கு எதை கொடுக்க முடியும்? அனுமன் செய்த தொண்டிற்கு, அனுமனுடைய அந்த பக்திக்கு, தூய அன்பிற்கு எதை கொடுக்க முடியும்? தலைவனாக நின்று அவனை ஆற்றுப்படுத்துவதா, தோழனாக நின்று அரவணைப்பதா, பரம்பொருளாக இருந்து அவனை ரட்சிப்பதா? 3 ராமன் நின்று நீ செய்த உதவிக்கும் கைங்கரியத்திற்கும் உனக்கு கொடுப்பதற்கு என்னிடம் என்னை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை என்று இறைவனே கைவிரித்த இடம். போர் உதவிய தென்தோளாய் எம்மை பொருந்துர புள்ளுகை என்று தலைவனாக, தோழனாக, பரம்பொருளாக உயர்ந்து நின்ற ராமன் தன்னையே தன் தொண்டனுக்கு கொடுத்து காட்சியளிக்கிறான் என்று சொன்னால், ராமனுடைய அழகை கேட்பதற்கே நாம் இவ்வளவு மகிழ்வு கொள்கிறோமே.
எழுதுவதற்கு கம்பன் எவ்வளவு மகிழ்வு கொண்டிருப்பான். கம்பனில் நான் கண்ட ராமன் தலைவனாக, தோழனாக, பரம்பொருளாக இருந்தாலும் அவன் கம்பனுடைய தீராத காதலனாக இருந்தான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பெருமக்களே, நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.